ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவா பேக்கரி இருக்குது இல்லைங்களா, அந்த இதை தான் கொஞ்சம் உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதோட ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் வீடியோ எடுத்தேன். பட் நான் வந்து அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலை. சரி, ஓகே, இன்னும் எப்பயுமே வந்து அது ஓப்பனில் தானே இருக்கும். ஸோ வந்து நம்ம அதுக்கப்புறமா நல்லா மெயின்டைன் பண்ணதை எடுத்துக்கலான்னு சொல்லி தான் இத்தனை நாள் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு சின்ன டிஃபன் சென்டரும் பேக்கரியோடயே சேர்ந்து போட்டிருக்காங்க. காலையிலையும் நைட்டு மட்டும்தான் இட்லி, தோசை, ஆம்லேட், அப்புறம் வந்து சிக்கன் 65 இது மட்டும் வந்து எப்பயுமே வந்து அவைலபிளாக இருக்கும், மார்னிங்கும் நைட்டும். ஏன்னா இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஸ்பின்னிங் மில் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய ஃபேக்டரிஸ் இருக்குது, கெமிக்கல் ஃபேக்ட்ரி, சோப் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அங்கே இருக்கவங்களாம் வந்து இங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதுக்காக ஏற்பாடு பண்ணது தான் இது. இவர் தான் வந்து நம்ம டீ மாஸ்டர். ரொம்ப சூப்பராக போடுவார். அதே மாதிரி எதையுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். இதுக்கு முன்னாடி இருந்த மாஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, பாலாக இருக்கட்டும் இல்லை டிகாஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதிகமாகவே வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் இவர் போடுற டீலே தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்து கரெக்டாக, இத்தனை டம்ளர்னா அத்தனை டம்ளருக்கான டீ மட்டும் எடுத்து கரெக்டாக போட்டு நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து பண்ணணுன்ற ஐடியாலாம் கிடையாது எங்களுக்கு. இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா, இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாலே இருந்து இது ஒரு பேக்கரி தான் இருக்குது. வேறு எங்கேயுமே இந்த சைடில் வந்து டீ கடை இல்லை, பேக்கரி, ஹோட்டல் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க எதுனாலுமே உள்ள டவுனுக்குள்ளே வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் வந்து அவங்க வரணும். ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே வந்து நம்ம இந்த வேலையை வந்து செஞ்சது. அதே மாதிரி இப்போ கொரோனா டைம்னால எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து பார்சல் தான் கொடுக்குறோம். யாருக்குமே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து அலௌட் கிடையாது. டீ மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்று குடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி கை கழுவுற இடத்துல சோப் எல்லாமே வந்து ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கணும், ரொம்ப எப்படி சொல்கிற சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மாஸ்க் இல்லாமல் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அட் த சேம் டைம் சானிடைசர் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அதனால் நாங்கள் சோப் வச்சுருக்கோம். இதுதான் வந்து நம்ம பேக்கரியோட உள்ளே இருக்க வியூ. பக்கத்துலேயே சொன்னல டிஃபன் சென்டரு. ஸோ நம்மளே வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணுறோம். மாவு, சட்னி, சாம்பார் எல்லாமே வீட்டில் தான். நம்ம ஹோட்டலில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அஜினோமோட்டோ, அப்புறம் வந்து ஃபுட் கலரிங்ஸ், இது மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி செய்வோம், ஸோ அது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். அதுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்குது, நல்லாவே டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு வாரமாக வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோன்னா, பணியாரம் ஈவினிங் டைமில் வந்து பணியாரம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா தான் வந்து பணியாரம் ஊற்றுவாங்க. இட்லிக்கு வந்து மாஸ்டர் இருக்காங்க, பட் அம்மா வந்து பணியாரம் செஞ்சுருவாங்க. கடவுள் புண்ணியத்தில், பைரவாவோட புண்ணியத்தில் வந்து எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இனிமேலும் போகும் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த குவாரண்டைன் டைம்ஸில் கூட நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஏரியாவில் வேறு கடைகள் இல்லாதனால நிறைய பேர் சஃபர் ஆகுறாங்க. ஸோ அதனால் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்களுக்கு கூட இங்கே தான் வந்து பார்சல் வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் கடை வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷனாக வந்து நம்ம வந்து நடந்துகிட்ருக்கோன்னு சொல்லலாம். பின்னாடி வந்து கத்துறானுங்களில் ஆஞ்சாவும் பிளாக்கியும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க 2 பேரும். அவங்க எப்போ பாரு கத்திகிட்ருப்பாங்க. ஸோ அந்த சவுண்ட் வந்து நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க, சாரி. அதுக்கப்புறமா நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் அன்னைக்கு நான் பழைய வீடியோஸ்லேயே காமிச்சிருப்பேன், மொத்தம் 8 கடைகள் இருக்குது. 8 கடையில் 2 கடையை வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி வந்து ஒரு பேக்கரி, இன்னொரு கடையில் வந்து மற்ற ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதில் டிஃபன் சென்டர் மாதிரி இன்னொன்று வந்து வச்சு நடத்திட்டுருக்காங்க. மற்ற கடையில் ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஷாப் இருக்குது, ஒன்று மளிகை கடை இருக்குது, ஒன்று வந்து இது கறிக்கடை ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ், வண்டிக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இல்லையா, நேமு அந்த மாதிரிலாம் ஓட்டுவாங்கள்ல, அந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் இந்த இடமும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்க எல்லா கடையுமே வந்து ஃபில் ஆயிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான், நல்லபடியாக வந்து இப்போதைக்கு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு கடையில்.
அப்புறமா பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் டைம்ஸில் வந்து நான் அதிகமாக வந்து நாங்கள் பாப்பாவோ யாரையுமே கூட்டிகிட்டு வந்து வெளியே போகிறது இல்லை. என்னதான் நம்ம வந்து கரெக்டாக சேஃப்டியாக நம்ம இருந்தாலும் வரவங்க எப்படி வராங்கன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து உங்கள் குழந்தையுமே நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்கறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற வீடியோவை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் வந்து நாங்கள் அதை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். பைராவுக்கு பொட்டு வைப்போம். பைரவா குளிச்சிட்டான்ல. அங்கே வைப்போம். அங்கே வைப்போம். சும்மா இருடா. சொல்லுமா, சும்மா இருடா. நீ சும்மா இரு, அப்பதான் அவன் சும்மா இருப்பான். நீ நோண்டாத அவள. இரு சாமி, நீ அக்கா மேல படுத்துக்கோ. நீ படுவா. பட்டா அக்கா மேல பட்டா. அங்க பட்டா. அடுத்து மித்துமா பெருசானா நீ இதை பயிர போட்டு வச்சோன்னு என்ன சாமி எப்படி இருக்குன்னு பாரு. அவ்வளவுதான். குட் பாய். நல்லா இருக்கானா? இந்த பயிர வாங்க ஒரு மாமா பாரு. பைக்குட்டி அங்க பாரு. ஏ வாவ், சூப்பர். எப்படி செய்யறான்? என்ன செய்யணும்? யார் மது காலை வச்சுட்டானா? இவன் பேர் என்ன? இவன் பேர் என்ன? மாமா. மாமா. சரி, இவன் பேரு பைரவாவா? பைக்கு ஐ லவ் யூ சொல்லு. சொல்லிருமா ஐ லவ் யூ. சொல்லிரு ஐ லவ் யூ. அவன் கூட உட்காந்துக்கோ. உட்காரு மித்து. உட்காரு. இங்க வா. பைக் அது எதுக்கு அவன்கிட்ட காமிச்சிட்டே இருக்க? இவன் யாரு உனக்கு? யாரு? சொரிஞ்சுடு சொல்றேன். பேன் பாரு. பைக்கு பேன் பாரு. பேன் பாரு. காதுல என்ன? காதுக்குள்ள எல்லாம் கைய விடக்கூடாது. அவனுக்கு பூசும்ல. சொரிஞ்சுடு. பேன் குத்துறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து டின்னர் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டின்னர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இன்றைக்கி சரியான மழை, நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க. டே பிளாக்கி நான் பார்க்குறேன். ஸோ இந்த மழையில் வந்து மித்ராவோட டேடிக்கும் மித்துக்கும் பூரி வேணுமா. ஸோ அதனால் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு நல்ல கிரேவியும் பண்ண போகிறேன். சன்னா மசாலாலாம் வச்சு நல்ல கிரேவி பண்ண போகிறேன்.
ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டின்னர். இன்னும் எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல, எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இனிமேல் இப்போ தான் வந்து மித்ரா டேடியும் கடைக்கு போயிருக்காங்க, நானும் பையு குட்டியும் தான் வீட்டில் இருக்கோம். இனிமேல் தான் எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். மாவு கூட இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு மீடியம் அண்ட் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க வரங்குள்ளேயும் கட் பண்ணி வச்சிடலாம், சைட் பை சைடாக வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். ஆனியனும் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுட்டா உருளைக்கிழங்கு வந்தோடனே வேக வச்சு ரெடி பண்ணிடலாம் வேகமாக. ஸோ அதான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ தாங்க கடைக்கு போயிட்டு வந்தாங்க, வந்துட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஆனியன் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தான் மாவு மசாலா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் 5 உருளைக்கிழங்கு வந்து இப்போ வேக வைக்க போகிறேன். குக்கரில் தான் வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சாச்சு. இப்போ வந்து மாவு பிசைய போகிறேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு பிசையறக்குள்ளே உருளைக்கிழங்கு வெந்துடும். அதுக்கப்புறம் மசாலா செய்யலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பூரிக்கு வந்து குருமா செஞ்சுட்டேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா கரண்ட்டு போயிடுச்சு. இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கனால இங்கே இருக்க கரண்ட்டு போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து யூபிஎஸ் லைட் இருக்குது. ஆனால் அந்த லைட்டில் வந்து ரொம்ப கிளியராக எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் எடுக்கலை. நான் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். நான் ரொம்பவே வேகமாக கரண்ட்டு போனதுனால செஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து மாவு பிசைஞ்சு பூரி மட்டும் சுடணும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா மழை வந்து இன்னும் இங்கே பாருங்கள் விடவே இல்லை, இன்னும் பேஞ்சிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸாக பேஞ்சிட்டே இருக்கு, இன்னும் நிற்கவே இல்லை. பைராக்குட்டி எனக்கு காலுக்கு படுத்திருக்காரு. அவ்வளோ. சரி, ஓகே, நான் பூரி சுட்டுட்டு ஃபைனலாக எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். பூரிக்கு வந்து நல்லாவே மொத்தமாக தேய்ச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி சப்பாத்திக்குனா சாஃப்டாக தேய்க்கணும், பூரிக்குனா கொஞ்சம் அழுத்தமாக தேய்ச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு. இங்கே வந்து எண்ணெய் இன்னும் சூடாகலை, ஆகிட்டுருக்கு. ஆனோடனே போட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. எண்ணெயெல்லாம் வந்து நுரையெல்லாம் அடங்கி நல்லா சூடாகட்டும்.